ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய் காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி இருக்கும்? இதுவரை சூரியன் எந்த ராசியில் இருந்ததோ அந்த ராசியிலிருந்து மாறி ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறி இருக்கு. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. சரிங்களா? 16/11/2024 முதல் சூரியன் 9 இருப்பதால் துணைவரின், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்,
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சந்தோஷமும் நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக தோன்றும், நல்ல அமோகமாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் 5இல் இருப்பதால் கடினமான விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் வரும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சொந்தக்காரங்க கிட்டலாம் ரொம்ப சண்டை போட்டுக்காதீங்க. இவன் என் வீட்டுக்கு வரான், அவன் என் வீட்டுக்கு வரான், இவன் எதுக்கு வரான் அப்படின்லாம் கேட்டுக்காமல் பார்த்து உறவினர்களிடம்லாம் கொஞ்சம் கண்ணியத்தோடையும் கவனத்தோடையும் நடந்துக்கோங்க. அதே போல் வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் வரும். வியாபாரம் செய்கிற இடத்துல சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க, விரிவுபடுத்துவீங்க, வியாபாரங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறையா ஒர்க் லோட் இன்னும் அதிகமாக இருக்குமே தவிர குறையாது, இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். விட்டு கொடுத்து உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சக பணியாளர்களிடம் கவனத்தோடு இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு செயல்படுத்துங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன குற்றங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ கவனத்தோடு இருங்க. பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க, அனுசரித்து போங்க, நிலம் விசாரிங்க, பேசுங்க அவங்கக்கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்கும். பொறுமை இல்லைன்னு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தட்டாம்புட்டான்னு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறையா உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். சில வழக்குகள் சாதகமாக முடியும். சில வழக்குகள் நிலுவையில் இருக்கும். சில விஷயங்கள் நல்ல சாதகமாக நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற சில பிரச்சனைகள் வந்து மறையும். ஸோ கவனமாக இருங்க. காவல்துறை நண்பர்களால் அவதூறு சொற்கள் ஏற்படும். ஸோ ரொம்ப காவல்துறை நண்பர்களிடத்துலலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷமான நிலைகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நிதானமாக செயல்படுவது நல்லது. அதே போல் நண்பர்களிடத்தில் நிறையா உதவிகள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நிறையா பண்ணு. மீனராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப விஷயம் முக்கியமானது. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. சகஸ்ர லக்ஷ்மி புரீஸ்வரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப, அல்லது கைலாயநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஜலராசி, நிறையா ஒரு இடத்துல இருக்க முடியாது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. ஏன்னா உங்களுக்கு இப்போ கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்க அதிகமாகிட்டே இருக்க தவிர குறையில. இருக்க கடனும் சரி, சில கமிட்மெண்ட்ஸும் சரி, நிறையா அடுத்தடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இதை முடித்தா அடுத்தது இது செய்யணும், இதை முடித்தா அடுத்தது இதை செய்யணும் அப்படின்னு ஓய்வு இல்லாமல் நிறைய வச்சுட்டு இருக்கீங்க. தூக்கம் கிடையாது, சாப்பாடு சரியான நேரத்தில் கிடையாது, சரியான நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கிடையாது, நேரம் விட்டு நேரம் தான் சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதை செய்யணுமே, இதை பண்ணணுமே, உங்கள் கமிட்மெண்ட்ஸுக்கு பயந்து தான் நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. ஸோ வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா அந்த பயமும் அந்த பதட்டமும் அடுத்த மாதம் வரும்போது அந்த ஒரு கையிருப்பு, சில விஷயங்கள் செய்கிறது பண்ணுறது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பயமும் ஒரு விஷயமும் இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து எல்லா உடல் நலத்துலேயும் அதே போல் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோக்குள்ள உங்களோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வேலைன்னு இருந்துட்டு உடம்பை விட்டுறாதீங்க, உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வார்த்தையில் கவனம் தேவை. பேசுகிற இடத்துல கவனமாக பேசுங்க. அதே போல் தனியார் நிறுவன வேலையில் இருப்பவர்கள் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த உங்களுக்கு டீப்ரமோட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது வேறு, டீப்ரமோட் வேறு, உங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வருமானத்தில் தடையும் தாமதமும் ஏற்படும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காசு வர வேண்டிய காசு வராது அப்படியே நின்றுடும், இந்த பக்கம் வர வேண்டிய காசு வராது நின்றுடும். வியாபாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் நமக்கு வந்து ஒரு சுலபமான ஒரு சரி இன்றைக்கி போன வருமானம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி காசு சம்பாரிச்சோன்னு இருக்காது. ஏதாவது அதுக்குண்டான ஒரு செலவு, அதுக்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைகள் வரும். சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சாதகமான விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமண யோகங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா கூடி வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருப்பாங்க. கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். ஆனால் ஒற்றுமையோடு இருப்பாங்க. கணவன் மனைவி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க.
மாணவிகள் புதிய படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. அடுத்த சப்ஜெக்டில் கவனம் செலுத்தி படிப்பாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், படிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இதுவாக எடுத்து தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் பெண்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பெண்கள் அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க ரொம்ப கொஞ்சம். ஏன்னா சில விஷயங்களில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால சில விஷயங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய நல்ல விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சாதகமான நல்ல செய்திகள் எல்லாமே வரும். காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் ஒரு மீனராசியில் இருக்கீங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நண்பராக இருக்கட்டும், புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பராக இருக்கட்டும், நீங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நிதான போக்கை கடைபிடித்து செய்யுங்க. தேவையற்ற வார்த்தைகளை விட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக உங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவப்பெயர் உண்டுபடுத்துவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் மீனராசி பொறுத்தளவுக்கு. அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஆலயத்திற்கு போனாலும் மீனராசி பொறுத்தளவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் நிறையா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லாதீங்க, இந்த விஷயம் நான் செய்ய போகிறேன், இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லாமல் சில விஷயங்களை செய்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பரவாயில்ல இப்போ தான் இது வாங்கணும், அடுத்தது இது வீடு கட்டிட்டியா, அடுத்த இது அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை வளர விடாமல் அதே ஏதாவது ஒரு விஷயம், எல்லாமே இருக்கும் எல்லாமே இல்லாமல் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீனராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் மனசில் வச்சுக்கோங்க, வெளியில் சொல்லாதீங்க. சக்ஸஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டேன், இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா சுப விரயமாக நடந்துட்டுருக்கு. சுப விரயமாக தான் காசு போயிட்டுருக்கே தவிர்த்து நான் அசுப செலவுன்னு சொல்ல மாட்டேன். சுப செலவாக தான் நிறைய போயின்னு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த செலவுகளையும் கட்டுப்படுத்தி சில விஷயங்களை நல்ல விதமாக கொண்டு வாங்க. கடன் பொறுத்தளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு கடன் மீனராசிக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். 5-6 அதிகபட்சம் 7 வருஷம் கூட வரைக்கும் சில பேருக்கு இருக்கும் கடன். அப்புறமா தான் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். அது வரைக்கும் அந்த கடன் பிரச்சனைகள் இருக்கும். புதிய வாகனம் வாங்க வேண்டாம். புதிய வாகனமாக இருக்கட்டும், செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறதா இருக்கட்டும், இந்த கார்த்திகை மாதத்தில் வாங்காதீங்க. கார்த்திகை மாதம் கடந்து கார்த்திகை மார்கழி போக தை மாதத்தில் கூட பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எப்போயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அம்மா கை கால் முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒருவேளை சாப்பாடு உங்கள் கைனால் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். சிவாலய வழிபாடு, அமாவாசையில் சிவாலய வழிபாடு பண்ணுங்க. போயிட்டு காலையில் சிவாலய வழிபாடு பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. கூடியமான வரைக்கும் முடிஞ்ச விரதம் கூட இருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விரதமாக இருங்க. இருந்து சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி அமோகமாக இருப்பீங்க. எந்த குறையும் இல்லாமல் புத்திர பாக்கியத்தோடு அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? சபா பொது பலன்கள் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒத்து போயிடும். சில பேருக்கு 70% ஒத்து போகும். சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் எனக்கு பொருந்தலை,
இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னு உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி, என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.